கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 32வது வசனம். மத்தேயு 15:32. Matthew 15:32. பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதாவது கர்த்தருடைய இருதயத்தை காட்டக்கூடிய ஒரு அருமையான வசனம். அவருடைய மனதிற்கும் அதே சமயத்தில் தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன, அதே மாதிரி அவர்களை அப்படி ஒரு பரிதாபமான நிலையில் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லக்கூடியதாய் 3 நாட்கள் என்கிட்ட தங்கி இருக்கிறாங்க, சாப்பிட ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்களே. இப்போ அதில் முதலாவது நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இப்போ எங்களுக்கு சாப்பாடு வேணும்னு யாரும் கேட்கல. நல்லா கவனிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்க்குறாரு, ஜனங்களுடைய தேவையை பார்க்கிறாரு. மனதுருக்கத்தினால அவரே அந்த காரியத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்போ தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல. 103வது சங்கீதம் 13வது வசனத்தில் எப்படியாய் சொல்லுகிறது? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். எப்படி? ஒரு இரக்க குணம் எப்படி இருக்குது? தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பன் எப்படி இறங்குவாரோ அதுபோல. 2வது, ஜனங்களை பாருங்க. ஜனங்கள் 3 நாட்களாக அங்கே இருக்கிறாங்க. அவங்க என்ன 3 நாட்களாக தங்களுடைய மாம்ச தேவைகளை மீறி தேவன்கிட்ட எங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு விடுதலை வேண்டும், எங்களுக்கு மாம்ச விடுதலை மாத்திரமல்ல, எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை வேண்டும் என்று சொல்லி, எனக்கு என்னதான் சோர்வாக இருக்கட்டும், எனக்கு என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் என்ன நாங்கள் கர்த்தரோட இருக்கணும்னு சொல்லி 3 நாட்கள் அங்கே இருக்கணும்னு சொல்லக்கூடியதான். ஆனால் கர்த்தர் பாருங்க, ரொம்ப அழகாக அற்புதமாக இவங்களுக்கு இந்த 4000 பேருக்கு வருகிற நாட்களில் 33வது வசனம் 39வது வசனம் வரைக்கும் பார்ப்போம். அவர்களுக்கு எல்லாம் ஆகாரம் கொடுத்து அனுப்பக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மன உருக்கத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் இங்கே என்ன பார்க்குறோம்? வழியில் அவர்கள் சோர்ந்து போவார்களே. எப்படி? சாப்பிடாமல் அனுப்பிச்சா இவங்க சோர்ந்து போவாங்களே என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும். ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனத்தில், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இடைப்படைந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். என்ன? அவங்க சோர்வா அனுப்பக்கூடாது என்று சொல்லக்கூடிய கர்த்தருடைய ஒரு பெரிய கிருபையை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. அவருடைய மனதுருக்கத்தை பார்க்க முடிகிறது. ஏன்னா அவர்கள் ஒன்றும் இல்லாதப்ப அவர்தான் தன்னுடைய சீஷர்களை அழைத்து இந்த காரியத்தை தொடங்கி வைக்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? போதகராய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவசியமான ஒரு வசனம் இது. என்ன? அவங்க எப்படி ஜனங்களுடைய ஆவிக்குரிய மாம்சமான தேவைகளை ஜனங்கள் கேட்பதற்கு முன்பாகவே தாம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய முன்மாதிரியை பின்பற்றி வரக்கூடிய மக்கள் நம்ம. அப்போ நம்ம போதிக்கிறவங்களாக இருக்கும்போது அவர்களுக்கு எப்படி நாம் அவங்களுடைய மாம்ச தேவைகளையும் அவர்களுடைய சூழ்நிலையும் கருத்தில் கொண்டவர்களாய் நம்ம இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா இந்த சாப்பாடு இல்லாமல் இருக்கிறதுங்கிறது பெரிய கடினமான காரியம். அது இல்லாத போது ஜனங்கள் சரியான முறையில் கர்த்தரோடு வாழ முடியாது, தங்களுடைய மாம்சமான வாழ்க்கையிலையும் வாழ முடியாது. அப்போ என்ன, ஒரு தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு இப்போ ஒரு ஆசிரியர் தன் கீழே படிக்கிற மாணவனுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கும்போது அவனுக்கு பாடத்தை சொல்லி கொடுப்பதை காட்டிலும் என்ன, அவனுக்கு ஒரு ஆகாரத்தை கொடுத்து அதை கொடுக்கும்போது அவன் எந்த அளவிற்கு நேர்த்தியாக பாடத்தை கற்றுக்கொள்ள முடிகிறது. நம்ம இப்போ கொஞ்சம் வசதி உள்ள மக்களாக விட்டோம். ஆனால் முந்தைய நாட்களில் ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் ஆகாரம் இல்லாதனால, சாப்பிட வழி இல்லாதனால பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் மாடு மேய்த்து கொண்டிருந்த சிறு பிள்ளைகளை பார்த்து தான்
காமராஜர் சாப்பாடு இலவசமாக சாப்பாடு ஸ்கூலில் கொடுக்கணும்னு சொல்லி பள்ளிக்கூடங்களில் ஆரம்பித்த காரியத்தை நம்ம பார்க்குறோம். எனக்கு அருமையானவர்களே, சபைகள்லையும் நம்ம ஆவிக்குரிய தேவைகளை சந்திக்கிறோம். அதே சமயத்தில் அங்கே இருக்கிற நம்ம கண்களுக்கு முன்பாக உள்ள சபை மக்களினுடைய மாம்சபார தேவைகளை நம்ம எப்படி சந்திக்க முடியும், அவர்கள் எப்படி அதன் மூலமாய் தேவனுடைய அன்பை உணர முடியும் என்பதை உணர்ந்தவர்களாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. வல்ல பிதாவே, இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழுகிற நாங்கள், இதோ அவங்க ஜனங்கள் யாரும் எங்களுக்கு சாப்பாடு வேணும்னு கேட்கல, ஆனாலும் இந்த மக்கள் எல்லோருடைய தேவைகளையும் அறிந்து தன்னுடைய சீஷர்களை அழைத்து இதை செய்த அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாங்களும் அதேபோல ஜனங்களுடைய தேவைகளை அறிந்து மன உருக்கத்தோடு செயல்பட எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.